ஓம் சக்தி மகளிர் சேனலின் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாம் விடியற்காலை 3 மணி வழிபாட்டின் முக்கியத்துவங்களும் அதன் அற்புதங்களும் அதை ஏன் நாம் செய்ய வேண்டும், நம்மால் செய்ய முடியுமா என்பதெல்லாம் குறித்து இந்த நிகழ்ச்சியில் காணலாம். அன்பு சக்திகளே, அம்மா நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் பற்பல. அவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறோம்? உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்பையும் கிடைத்திருக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள் மகனே என்ற அன்னையின் அருள்வாக்கினை நாம் உணர்ந்தோமா? அம்மா கொடுத்திருக்கின்ற பல வாய்ப்புகளில் இந்த மந்திர நூல், மந்திரம்தான் நமது சொத்து, மந்திரம் நமக்கு காப்பு. அம்மா தந்த மந்திரம் நமக்கு காப்பு என்று நாம் உணர்ந்தோமா? அவசியமாக இந்த காணொளியை கண்ணுறும் அத்தனை சக்திகளும் விடியற்காலை வழிபாட்டினை விடியற்காலை எழுந்து 1108 மந்திரங்களை படித்து அன்னையை வழிபடும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அன்புடன் வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அன்பு சக்திகளே, ஓம் சக்தி. முதலாவதாக நம்மிடையே இன்று மதுரையிலிருந்து சித்ரா சக்தி இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடையே 1108 அற்புதங்கள், அந்த வழிபாட்டினால் அவர்களுக்கு நடந்த அற்புதங்களை பற்றி விரிவாக விளக்கி கூறுவார்கள். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். பங்காரம்மா வாழ்க. அம்மாவுடைய நேரிலையில கலந்துட்டதுக்கு ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓம் சக்தி. வணக்க சக்தி. அம்மாவோட ஒரு தொண்டராகவும் பக்தராகவும் இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த கலியுகத்துல நமக்காக அம்மா அவதரித்து நம்ம வாழ்க்கையை முன்னேற்றதற்காகவே அவதாரம் செய்து வந்த ஒரு நோக்கத்தோடு வந்த ஒரு தெய்வம். அதை ஒவ்வொரு சக்திகள்கிட்டையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில கிடைச்ச அனுபவத்தை நான் பகிர்ந்துக்குள்ள ஆசைப்படுறேன். எனக்கு அம்மா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுதான் தெரியும். அப்போ நான் எங்க அம்மா கூட்டிட்டு போய் மன்றத்துல விடும்போது 108 படிக்கிறது தான் அப்ப பெருசா இருந்தது. 1008 அவ்வளோ தெரியாது, 108 தான் படிப்போம். மூலமந்திர புக் எல்லாமே ஃபுல்லா, மந்திர நூல் ஃபுல்லாவே படிக்கிறது. அப்போ உட்கார்ந்து படிக்கும்போது எனக்கு அம்மா மேல பெரிய அபிப்பிராயம் இல்லை. அந்த டைம் அம்மா நிறைய அற்புதங்கள் செய்யறதா கேள்விப்பட்டேன். அப்ப நான் சொல்றேன், எனக்கு உங்களை அம்மாவை வணங்குறதுல பெரிய இது இல்லை, ஆனாலும் நிறைய அனுபவம்லாம் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன், அற்புதங்கள்லாம் நடத்துறதா. எனக்கு ஏதாவது ஒரு அனுபவம், எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க, அப்போ நான் அதை நான் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து உங்களை வணங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவ. அதனால அவ என்ன பண்ணா அப்படின்னா, நான் கேட்டதை அழகா செஞ்சு கொடுத்தா. நான் 108 படிக்கும்போது, அடிகளார் போற்றி படிக்கும்போது படிக்க மாட்டேன். அப்போ உட்கார்ந்து மன்றத்துல அம்மாவுடைய படத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பேன், வேற எதுவும் பார்க்க மாட்டேன். அம்மாவோட படத்தை, ஆதிபராசக்தியோட படத்தை மட்டும் பார்த்துட்டு, எதுக்கு இந்த அடிகளார உன்னோட இணைச்சு வச்சிருக்காங்கம்மா, இங்கிட்டு தனியாலாம் இருக்கும்போது இப்படி ஏன் இணைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பேன். இப்போ ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு மட்டும் அம்மாவுடைய படத்துல ஆதிபராசக்தி மேல் பாகத்துல 5 தலை நாகம் உயிரோட்டமா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அது அழகா தன்னுடைய 5 தலையும் விரிச்சு ஒரு கொத்து கொத்திட்டு திருப்பி போய் அதே இடத்துல நின்றுட்டு, அதனுடைய உடம்பு பகுதி அம்மாவோட பேக் சைட்ல போய் அடிகளார் அம்மாவுடைய பேக் சைட் வழியா அடிகளார் அம்மா தலைமையில அவங்களுடைய வாள், அந்த பெரிய நாகத்தோட வாள் நின்னதை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயத்துல பாப்பான்னு கத்திரினை தவிர எதுவுமே பேச தெரியல. எல்லாரும் மந்திரங்கள் 108 மந்திரம், அம்மாவுடைய அடிகளார் அம்மா மந்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது யாரையும் கூப்பிட என்னால முடியல. என் கை சின்முத்திரையோட அந்த இதுல உட்கார்ந்து இருக்கு. சின்முத்திரையோட உட்கார்ந்து இருக்கும் போது என்னால அத கையை நகட்ட முடியல, திருப்பி பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. எனக்கு ஃபுல் ஃபோக்கஸும் படத்து மேல மட்டும்தான் இருக்கு, ஓம் சக்தி அம்மா படத்து மேல மட்டும்தான். அப்போ என் காதுக்குள்ள, என் உணர்வு மூலமா என் காதுக்குள்ள போனது என்னதுன்னா ஒரு சவுண்டு, நானும் அடிகளாரும் ஒன்று, என்னை வணங்கினால் அடிகளாரை வணங்கினதுக்கு சமம் அப்படின்னு அம்மா என்கிட்ட சொல்ற மாதிரி, நாங்க 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அதுதான் என்னுடைய முதல் அனுபவம், அம்மாவை நான் வணங்க ஆரம்பிக்கிறது. அப்பவுமே என்ன பண்ணேன்னா, குருவாதான் ஏத்துக்கிட்டேன் அம்மாவை. அம்மாவை ஏத்துக்கல, குருவாதான் ஏத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை வழி நடத்துமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அம்மாவை வணங்க ஆரம்பிச்சு. அப்போ ஹாஸ்டல்ல போய் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அம்மா சேர்த்து விட்டாங்க. அப்போ பயம், தனியா இருக்கிறது ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, மூலமந்திர புக்கு, இந்த சின்ன புக் இருக்குல்ல, அப்ப ஆதிபராசக்தி படம் போட்ட புக் இருக்கும், இப்ப அடிகளார் அம்மா படம் போட்டது இருக்கு, இந்த புக்கை என் கையில கொடுத்து, நீ படிச்சாலும் சரி
இல்ல பத்திரமா வச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னு என் கையில கொடுத்துட்டாங்க எங்க அம்மா. கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ கீழே விழுந்துட்ட அம்மான்னு கத்துனீன்னா தூரமா இருக்கிற நான் ஓடியார முடியாது பெத்தவ. ஆனா நீ எங்க இருந்து அம்மான்னு கூப்பிட்டாலும் ஆதிபராசக்தி ஓடோடி வருவா. அதனால அவளை கூப்பிடாமான்ற வார்த்தைய, ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாள், பராசக்தி என்றால் பரந்தோடி வருவாள். அதனால நீ அவளை கூப்பிடு, எது நடந்தாலும் நீ அவளை பாத்துக்கோ, என்னைய நீ விட்டுரு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. என்னை வந்து பெருசா நீ எடுத்துக்காத, அம்மான்ற வார்த்தை ஃபுல்லா அம்மாவே நினைச்சுக்கோ அப்படின்னு. அது மட்டும் இல்லாம உன் நாலு நாலு புறமும் ஆஹ் ஓம் சக்தி அம்மா சிகப்பு கொடை கட்டிக்கிட்டு திரிசூலம் ஏந்தி 4 திசையிலையும் உன்னை சுத்தி வர்றதா நினைச்சுக்கோ, எப்பவும் உன் பக்கமா இருப்பாவ, உனக்கு பாதுகாப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க அம்மா. அப்போ நான் நைட்டு என்ன பண்றதுன்னா 10 மணிக்கு ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு தூங்கும்போது எங்க அம்மா சொன்ன அந்த மந்திரம் தான் எனக்கு அம்மான்னா ஆதிபராசக்தி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என் 4 திசையிலயும் அம்மா இருக்கிறதா நானே வந்து மெயின்ல கிரியேட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஸ்டார்டிங்ல. அது வந்து நான் வந்து சும்மா அம்மா சொன்னதை செய்யணும்னு செஞ்சேன். ஆனா அது நிஜமாவே அம்மா 4 பக்கமும் எனக்கு அவ்வளவு துணையா இருந்தா. அப்போ என்ன பண்ணேன்னா 108 மந்திரத்தை ஃபுல்லா, அந்த மந்திர புக்கு ஃபுல்லாவே நைட்டு 10 மணிக்கு எல்லாமே மூல மந்திரத்துல ஸ்டார்ட் பண்ணி சரணம் வரைக்கும் இதுல இருக்கிறது எல்லாமே படிச்சு முடிச்சிருவேன். டெய்லி 10 மணிக்கு படுத்தாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு படுத்தாலும் சரி, எக்ஸாம் நேரத்துல எல்லாம் 1 மணி 2 மணி வரைக்கும் படிப்பேன் உட்காந்து. படிச்சுட்டு தூங்கும் போது இதை படிச்சுட்டு இதை தலைமாட்டுல வச்சுட்டு தான் தூங்குவேன். தலைவாணிக்கு அடியில வச்சுட்டு தான் தூங்குவேன். இது என்னுடைய வழக்கமாவே இருந்தது. அப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்லாம் எனக்கு தெரியல. ஆனா அம்மா உள்ளுணர்வாவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து நானாவே செய்ய ஆரம்பிச்சேன். இதனுடைய பலன் என்ன ஆச்சு அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறேன். 3 வருஷமா இதை படிச்சுட்டே இருக்கேன். இந்த புக்கை நைட்டு தூங்கும் போதெல்லாம் படிச்சுட்டே இருக்கேன். ஆனா இதனுடைய பலன் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. எதையும் நான் எதிர்பார்த்தும் செய்யல. அப்படி இருக்கிற சூழ்நிலை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு 10 டேஸ் லீவ்ல அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் காலேஜ் போறேன். என்னோட ரூம்ல ஹாஸ்டல்ல 12 பேர் ஒரு ரூம்ல படுத்திருப்போம். படுத்திருக்கும் போது நான் போறேன், திருப்பி 10 டேஸ் கழிச்சு லீவ் முடிச்சு போறேன். அங்க பார்த்தா யாருமே இல்ல. என்ன யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல அங்க இருக்காது அப்படின்னு மட்டும் எல்லாரும் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். என்னன்னே தெரியலைன்னு சொல்லிட்டு நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ்ல ஒரு ரூம்மேட் ஒருத்தி இருக்கா. அவட்ட கேக்குறேன், என்னாச்சு, ஏன் அந்த ரூம்ல யாருமே காணா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். சித்ரா அங்க இருக்காத, அங்க வந்து பேய் வந்து நைட் எல்லாம் போட்டு எங்களை போட்டு அமுக்குது, ரொம்ப பயம்புறுத்திருச்சு, நாங்க அந்த ரூம்ல இருக்கல, அதனால நாங்க எல்லாரும் வந்து தனித்தனி ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றா. சொல்லிட்டு நீயும் போயிடு, இருக்காத, அங்க இருந்தீன்னா உன்னையும் நைட் ஏதாவது பண்ணிடும், நீ போயிடு அப்படின்னு. அங்க வார்டன்ட்ட எல்லாம் போய் சொல்றாங்க, ரூம் மாத்தி கேக்குறாங்க. வார்டன் எதுவுமே செய்யல, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, பேயாது பிசாசாது அப்படின்னு அவங்களும் சொல்லி விட்டுட்டாங்க போல. நான் போனதுக்கு அப்புறம் நானுமே வந்து நம்பல, அதெல்லாம் பெருசா நம்பல. ஏன்னா எனக்கு வந்து நல்லதுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும், கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப நல்லதை பத்தி நம்ம சிந்திப்போமே அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். எங்க அம்மா 4 திசையிலே அம்மா ஆதிபராசக்தி இருக்கு அப்படின்னு சொன்னதுதான் என் மைண்ட்ல பிக்சட். அம்மா இருக்குது, அம்மாவோட திரிசூலம் இருக்குது, அம்மா செவ்வாடை இருக்கு, அதுக்கப்புறம் ஆதிபராசக்தி கிரீடத்தோட 4 திசையிலும் இருக்கா. இதெல்லாம் தாண்டி என்கிட்ட வந்துருமா எதுவும் அப்படின்ற எனக்கு ஒரு மன வைராகியம். இது அம்மா சொல்லி கொடுத்த அந்த வைராகியம். அதனால நான் வந்து பேயாது பிசாசு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் போய் தூங்க போறேன், யார் வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன். யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. 12 பேர் இருந்த ரூம்ல ஒரு 1 வீக் நான் மட்டும் தனியா படுத்திருந்தேன். நான் தன்னந்தனியா படுத்திருந்துட்டு நைட்டு 108 மந்திரம் இந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு தலைக்கடியில வச்சுட்டு தூங்கிடுவேன். காலையில எந்திரிச்சு போறேன், ஃபர்ஸ்ட் டே படுத்து எந்திரிச்சு காலையில போறேன். எல்லாரும் உனக்கு நைட் எதுவும் பண்ணலையா, எந்த பிரச்சனையும் இல்லையான்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா வந்து கேக்குறாங்க. இப்ப நான் சொல்றேன், அப்படிலாம் எதுவுமே நடக்கல, நல்லா தூங்குனேன், நல்லா எந்திரிச்சேன், எந்த பிரச்சனையும் இல்ல, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அடுத்த நாள் 2 பிள்ளைங்க மட்டும் என் கூட பக்கத்துல வந்து படுக்கிறாங்க. அவங்களுமே 11 மணி வரை படுத்துட்டு பயந்து போய் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. நான் 1 வீக் ஃபுல்லா தனியா படுத்ததுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு வந்து என் கூட தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் படிக்க உட்கார்ந்து 108 மந்திரம் படிக்க உட்கார்ந்து இந்த புக்கை எடுத்து உட்கார்ந்தோன்னே என் ஃப்ரெண்டு கேக்குறா, இது என்ன புக்குடி அப்படின்னு. அப்பதான் அவ என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறா. அப்ப நான் சரி, இது வந்து ஆதிபராசக்தியோட மந்திர நூல் புக்கு, எங்க அம்மா எனக்கு சின்ன சைஸா வாங்கி கொடுத்து இதை படிக்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் வருஷமாவே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இது தாண்டி சக்தி போல, இந்த சக்தியில இருந்துதான் ஏதோ ஒரு பலம் வருது போல, அதனாலதான் அது வந்து உன்னை ஒண்ணுமே செய்யல, அந்த பேயி எங்களை போட்டு அவ்வளவு அமுக்குச்சு எல்லாம் பண்ணுச்சு, ஆனா உன்னை ஒண்ணுமே பண்ணலைன்னா இந்த புக்ல இருந்துதான் ஏதோ ஒரு சக்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எல்லாரும் வந்து அதை தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க. 2 கை வச்சு என்னை பிடிச்சு இப்படி நிக்க வச்சுட்டு சொல்லிட்டாங்க. இப்படி தொட்டு 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 எல்லாருமே கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறேன். ஆமா இந்த புக்ல இருந்துதான் அப்படின்னு. நான் தலைக்கு அடியில வைக்க போறேன், தலைவாணி கடியில வைக்க போறேன். ஏய் தலைவாணி கடியில உன் தலைவாணி கடியில வைக்க கூடாது, எல்லா தலைவாணி கடியில நடு சென்டரா வை, எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு. எனக்கு அப்பவுமே புரியல என்ன நடக்குது
போகுதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்க சொல்றதெல்லாம் நம்பவும் இல்லை. ஏன்னா என் கண்ணுக்கு பேய் தெரியல, அவங்க கண்ணுக்கு தான் தெரிஞ்சது. அதனால எனக்கு அது பெருசா தெரியல. அப்ப நான் சொல்றேன், என்னமோ சொல்றீங்க, இந்த மந்திர நூல்ல இருந்து தான் சக்தி வருதுன்னு சொல்றீங்க, இதை நான் படிக்கிறனாலதான் எனக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா நான் வந்து நம்புறது எங்க அம்மா, அம்மான்னு கூப்பிட்டா ஆதிபராசக்தி, அது மாதிரி 4 திசையிலயும் அம்மா வருது, அந்த பாதுகாப்பும் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்றதுதான் என் மெயின்ல இருக்கு. ஆனா இந்த மந்திர நூல் சக்தி எல்லாம் எனக்கு தெரியல, பேய் இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். இப்படி போயிடுச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் நான் இந்த வார்த்தை, ஆனா என் கூட இருந்த எல்லாருக்கும் இந்த மந்திர நூலோட சக்தி என்னன்னு தெரிஞ்சிச்சு, நான் படிக்கிறதோட சக்தி. ஆனா படிக்கிற எனக்கு அது தெரியல. அந்த வார்த்தை சொன்னோன்னா அம்மா அதுக்கு ஒரு அருள் அழகா கொடுத்தா அந்த அனுபவத்தை. எப்படின்னா, ஆஹ் செகண்ட் இயர் போகும்போது நவராத்திரி ஃபங்க்ஷன் எங்க காலேஜ்ல, நவராத்திரிக்கு கொலு எல்லாம் வைப்பாங்க. என்னையதான் கண்டக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த கொலு பொம்மை அடுக்கி வைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் என்னுடைய பொறுப்பு. எனக்கு கூட ஒரு 4 பேரு எனக்கு துணைக்கி கொடுத்திருந்தாங்க. அப்போ கடைசி நாள் காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க, காலையிலேயே லீவ் விட்டாங்க. பட் ஆனா அன்னைக்கு நைட்டு தான் வந்து கொலுவை வந்து நம்ம எல்லாத்தையுமே கலைக்கணும், அந்த அந்த அன்னைக்கு நைட்டு. அப்போ என்னோட பொறுப்புனால நீயும் அந்த கூட 4 பேரும் கண்டிப்பா இருக்கணும், இருந்து எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும், உங்களுக்கு ஒரே ஒரு வார்டன் மட்டும் உங்களுக்கு துணைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் காலேஜே காணோம், எல்லாரும் போயிட்டாங்க. நைட்டு நாங்க மட்டும்தான் இருக்கோம். அப்ப நைட்டு நான் தூங்கும் போது சொல்லிட்டு படுக்கிறேன், காலையில 3 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுரு. நைட்டு எல்லாமே முடிச்சிட்டோம், ஆலத்தி வரைக்கும் எடுத்து எல்லாமே முடிச்சு கொலு எல்லாம் டிஸ்போஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறோம். காலையில எந்திரிச்சு ஊருக்கு கிளம்பணும். எல்லாரும் பக்கத்து பக்கத்து ஊரு, சீக்கிரம் போயிடுவாங்க. நான் மட்டும் ராமேஸ்வரம், மதுரையில இருந்து ராமேஸ்வரம் போகணும், என்னோட சொந்த ஊரு ராமேஸ்வரம். அப்ப நான் சொல்றேன், காலையில 3 மணிக்கு எந்திரிச்சாதான் கிளம்பி போறதுக்கு சரியா இருக்கும், என்னை எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்கிறேன். அப்ப என் ஃப்ரெண்டு சொல்றா, அப்படி சொல்லாத, நைட்டு பேய் வந்து எழுப்பும் அப்படின்னு. என்னடி பேய் 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 கதையா சொல்லிட்டு இருக்கீங்க, பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிக்கிட்டேன். அப்ப ஒரு 12 மணி இருக்கும் போல எனக்கு என்னோட இந்த வலது கைய தட்டி, ஒரு கை வந்து தட்டி எழுப்புது. எழுப்பி 3 மணி ஆயிடுச்சு, குளிக்கலையா, கிளம்ப வேணாமா, பஸ்ஸ பிடிக்கணும்ல அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. நான் டக்குன்னு விறுவிறுன்னு எந்திரிச்சு, அப்ப ஹாஸ்டல்னால கையில வாட்ச் கட்டிட்டே இருப்போம் எப்பவுமே. டக்குன்னு எந்திரிச்சு விறுவிறுன்னு எந்திரிச்சு போறேன் பக்கெட் எடுக்கிறதுக்கு. போகும்போது ஒரு பெரிய அற்புதம். என்னோட சுவிட்ச், அதாவது நான் போற இடம் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு திருப்பி லெஃப்ட் கட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டா போற இடத்துல என்ன சுவிட்ச் போர்டு இருக்கு. அங்க அந்த பக்கெட் எடுக்க போறதுக்கு முன்னாடியே அந்த சுவிட்ச் போர்டு கிட்டயே ஒரு சின்ன குழந்தை. இன்ன வரைக்கும் என்னால நம்ப முடியல. பட் ஆனா அதெல்லாம் நான் வந்து நிறைய தடவை ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்ட்டு. அவ்வளவு அழகா அற்புதமா அம்மா எனக்கு காட்சி கொடுத்தா. ஒரு சின்ன குழந்தை, மஞ்சள் கலர்ல ட்ரெஸ்ஸு, ஆஹ் அழகா ஃபேஸ் ஃபுல்லா மஞ்சள் போட்டு, நெத்தி பெரிய பொட்டு, சிவப்பு கலர் பொட்டு, பின்னாடி வந்து ஒளிவட்டமான ஒரு ஜோதி. அது அது மட்டும் இல்லாம ஓவல் ஷேப்ல அவ நிக்கிற இடமே பிரகாசமா, அந்த இருட்டுக்குள்ள அவ்வளவு பிரகாசமா இருக்கு. அவ கழுத்து நிறைய பாசி, பவளம், இந்த குரத்திங்கள்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாசி பவளம் எல்லாமே போட்டு அழகா நிக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்னைய பார்த்து ஒரு அரட்டுனாலும் அரட்டு, அவ்வளவு ஒரு அரட்டு. கையை அப்படி நீட்டி, எங்க போற அப்படின்னு என்னை பார்த்து அப்படி கேக்குது. கேட்டோன்னா அப்படியே கண்ணு அப்படியே பயங்கரமா விரிஞ்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சுவிட்ச போடு அப்படின்னு சொல்லுது. அது சொல்லுது, என் கை தன்னால போய் சுவிட்ச போட்டுருச்சு. போட்டோன்னா அந்த பொண்ணு காணாம போயிடுச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. அப்புறம் என்ன நடந்ததுன்னு இப்படி பாக்குறேன், சுத்தி பாக்குறேன், எல்லா பிள்ளைங்களும் தூங்குறாங்க, என் கூட இருந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் எந்திரிச்சு நிக்கிறேன். என்னது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யார் அப்ப எழுப்புனது என்னைய? 3 மணின்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு வேகமா கையில இருக்கிற வாட்ச் எடுத்து பாக்குறேன், மணி 12 மணி. அப்ப 3 மணின்னு சொல்லி எழுப்புனாங்க, யாருன்னு பார்த்தா நான் அப்ப மெதுவா தட்டி பிள்ளைங்களை எழுப்பியும் பாக்குறேன், யாரும் எந்திரிக்கவும் மாட்றாங்க. சரி என்னமோ நடக்குது, இப்ப யாரு வந்தது, என்னோட கேள்வி இதெல்லாம் தாண்டி இப்ப ஒரு பொண்ணை பார்த்தனே, இது யாரு, மஞ்சள் கலர்ல வந்ததே, பாசி பவளம் எல்லாம் போட்டிருந்துச்சு, இந்த பொண்ணு யாரு, ஏன் வந்தது, என்னை ஏன் வந்து மிரட்டுச்சு, அது மிரட்டினோட ஏன் என் சுயநலவு கரெக்டா வந்துச்சு, அப்படின்னு எனக்கு 1008 கேள்வி. அந்த பொண்ணு மேலேயே ஒரு கேள்வி. அதோட போய் என்னுடைய பெட்ல உட்கார்ந்துட்டு திருப்பி மந்திர நூலை தலவாணிக்கு இடையில இருந்து எடுத்து மறுபடியும் அம்மாட்ட மூல மந்திரம் சொல்லிட்டு, எனக்கு இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு தவறான பாதை மாதிரி இருக்கு, என்னை நீ காப்பாத்தி விட்ட மாதிரி தோணுது, அது என்னன்னு எனக்கு எப்பவும் கனவுல வந்து சொல்லுவீல, அது மாதிரி காலையில எனக்கு கனவுல நீ எனக்கு திருப்பி இதெல்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மூல மந்திரம் சொல்லிட்டு மறுபடியும் தலவாணிக்கடியில வச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். காலையில ஒரு 5 மணிக்கு
அந்த பேயோட கைய நான் டைரக்டா பார்க்கல. அம்மாவை தான் நேரா பார்த்தேன். ஆனா பேயோட கைய கனவுல பார்த்தேன். கனவுல அது வந்து தட்டுனதுல இருந்து, அம்மா வந்து நின்னதுல இருந்து, என்னை எழுப்புனதுல இருந்து எல்லாமே அப்படியே சொல்லிட்டு, கடைசியா ஒரு வாய்ஸ் என்ன கேக்குதுன்னா, நான் தான் வந்தேன், உன்னை காப்பாத்துனேன், உன் கூட இந்த மாதிரி ஒரு துஷ்ட சக்தி, துஷ்ட ஆத்மா இருக்குது, அதுட்டு இருந்து இந்த மந்திர நூல் படிக்கிறனால நான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன். அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்குனாலையும், உன் கூட எப்பவும் பாதுகாப்பா நான் இருப்பேன்றதை உனக்கு உணர்த்துறதுக்காகவும் இத நான் காட்டுனேன். பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த வாய்ஸ் மறைஞ்சிருச்சு. அதோட டக்குன்னு நான் முழிச்சு எந்திரிச்சிட்டேன். இதுதான் வந்து 108 மந்திரத்தினால் நான் நான் பெற்ற பெரிய அனுபவம். அதாவது காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு அருள்வாக்கு அம்மா இப்ப சொல்றாங்க. அப்ப எந்த இதுவுமே எனக்கு அந்த மாதிரி தெரியாது. ஏன்னா அம்மா கூட அவ்வளவு வந்து எனக்கு டச்சப் இல்ல அப்போ. அம்மாவை பத்தின விஷயங்கள்லாம் அவ்வளவு தெரியாது எனக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. ஆனா என்னோட உணர்வுல கலந்து ஆன்மாதான் அம்மான்ற மாதிரி உணர்வுல இருந்து என்னை நைட்டு தூங்குறப்பெல்லாம் 108 மந்திரத்தை அது எப்படி படிச்சுன்னு இப்ப தெரியல. இப்பெல்லாம் படிக்கிறது கரெக்டா இருக்குமா என்னன்னு தெரியல, சரியா வருமா அப்படின்னு. ஆனா அப்போ கரெக்டா அந்த வருஷம் தவறாம அந்த 3 வருஷத்துக்கிட்ட தொடர்ச்சியா என் கல்யாணம் முடியிற வரைக்குமே அப்படி படிச்சுட்டே தான் இருந்தேன் நான். அதனுடைய அனுபவமா என்னை அவ்வளவு அழகா பாதுகாப்பா காத்து அவ்வளவு அழகா நின்னா என்கிட்ட. இது வந்து என்னுடைய 108 மந்திரத்தோடைய பலன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, கனவில் வந்து காட்சி கொடுப்பான்னு சொல்லி நம்ம போற்றியிலே படிச்சிருக்கோம். கனவில் வருவாய் போற்றிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. என் வாழ்க்கையிலயும் அது நிறைய நடந்திருக்கு. அம்மாவை வந்து நானு அருள்வாக்கு கேட்கறதுக்காக எங்க அம்மா மருவத்தூர் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு கனவுல வந்து அம்மா வந்தாங்க. அது மாதிரி கஞ்சிக்கலைன்ற ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அடிகளார் அம்மா கனவுல பார்த்துதான் எனக்கு அந்த விஷயமும் தெரியும். எப்படி வந்தாங்க அப்படின்னா, அடிகளார் அம்மா வந்து ஒரு பெரிய ஸ்டீல் போட்ட ஒரு டேபிள் மாதிரி இருக்கு, சேர்ல உட்கார்ந்துருக்கேன். இப்ப அன்னதானம் நடக்குதுல்ல அதே மாதிரி. அப்போல்லாம் நான் மருவத்தூர் வரல, மருவத்தூர்ல அன்னதானம் சாப்பிடல, அன்னதானம் போடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கனவு வருது. அந்த ஸ்டீல் சேர்ல வந்து நான் பெஞ்ச்ல வந்து கீழே உட்கார்ந்துருக்கேன். எல்லா சக்திகளும் எனக்கு வந்து சாதம் கூட்டு எல்லாம் வைக்கிறாங்க இலை போட்டு. குழம்பு மட்டும் அப்படியே வச்சுட்டாங்க. அடிகளாரமா அங்க இருந்து விறுவிறுன்னு நடந்து வராங்க. கீழே செவாடை கட்டியிருக்காங்க, மேல ஆடை இல்ல. அதோட விறுவிறுன்னு நடந்து வராங்க. நடந்து வந்து எனக்கு அந்த குழம்ப கலந்து என்னோட சாப்பாட்டுல ஊத்துறாங்க. ஊத்துனோடனே ஊத்திட்டு அவங்களோட 2 கையும் இப்படி அந்த பெஞ்ச்ல இப்படி வச்சு நல்லா பிடிச்சுக்கிட்டு இப்படி என் முன்னாடி இப்படி நின்னுக்கிட்டாங்க. நின்னுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே நான் வந்து அதை பிசைஞ்சு சாப்பிடுறேன். ஒரு வாய் வச்சோடனே எனக்கு கண்ணீர் ஓடுது, அப்படியே மலமலன்னு கண்ணீரா ஓடுது. ஓடனோடனே அவங்க என்னை பாக்குறாங்க, பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டோன்னே நான் அப்ப சொல்றேன், அம்மா தேவாமிர்தம்ன்றத கேட்டிருக்கேன், ஆனா பார்த்ததோ ருசிச்சதோ இல்லம்மா நானு. அத வந்து முதல் முறையா நான் ருசிக்கிறேன். தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்றேன். அப்ப சொல்றாங்க, அம்மா சாப்பிடு, உங்க எல்லாருக்கும் தேவாமிர்தத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னா இந்த மருவத்தூர்ல கொடுக்குறேன் நானு, சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதோட அந்த கனவு மறைஞ்சிருச்சு. இந்த கனவு வந்து எனக்கு வியாழக்கிழமை நைட்டு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை காலையில நடக்குது. சனிக்கிழமை எங்க அம்மா என்னைய ஹாஸ்டல் வந்து பாக்குறாங்க. என்னைய திடீர்னு சனிக்கிழமை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த கனவை பத்தி எங்க அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை. நான் போயாச்சு. போனா நேரா ராமேஸ்வரத்துல ஒரு மன்றம், அந்த மன்றத்துல நேரா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க கஞ்சி கலையை எடுக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கஞ்சினா என்ன, கலையம்னா என்ன, ஏன் இதை எடுக்கிறாங்க எல்லாமே அங்கதான் தடவை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இது என்ன விசித்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய ஊர்வலம் அங்க ராமநாத சுவாமி எல்லாம் சுத்தி வந்து, பத்ரகாளி அம்மன் எல்லாம் சுத்தி வந்து பயங்கர நடைப்பயணம், ஊர்வலம், பெரிய ஊர்வலம் போயிட்டு வந்து கஞ்சி வார்ப்பை இது பண்ணி என் கையில அந்த கஞ்சி கலையத்தோட கஞ்சியை கொடுக்குறாங்க. கலையத்தோட கொடுத்தோன்னே உட்கார்ந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட அன்னதான சாப்பாடு ஓடிட்டு இருக்கு. ஆனா அதை வாங்காம எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இதை முதல்ல உட்கார்ந்து குடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உட்கார்ந்துட்டு அதை எடுத்து ஒரு வாய் தான் ஊத்துன சக்தி. எனக்கு அவ்வளோ மனசுல ஆன்மா நிறைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு நிறைவு எனக்கு மனசுல. அவ்வளோ ஒரு ஆன்மாவே நிறைஞ்சு போய் அந்த தேவாமிர்தத்தை நான் அப்படியே நேரா சாப்பிட்டேன். அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, விவரிக்கவே முடியல. கண்ணீர் அப்படி ஒரு அழுக. எங்க அம்மா ஏன் அழுற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் சரி அம்மா நான் அந்த மாதிரி கனவு கண்டேம்மா அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொன்னோன்னே எங்க அம்மா வந்து இப்படி பார்த்துட்டு சரி அப்படின்னாங்க. எங்க அம்மா பெருசா எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு அனுபவம் நிறைய, என்னோட அனுபவம் எல்லாம்
அவங்களுக்கு பெருசா தெரியல. அதனால வந்து எங்க அம்மாவுக்கு சந்தோஷம் மட்டும். அப்ப நான் அதுதான் முத அந்த தேவாமிர்தத்தை நான் சாப்பிட்டது. அப்பதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் மருவத்தூர் வரும்போதுதான் அந்த மாதிரி டேபிள்ல அம்மா அன்னதானம் போடுறதெல்லாம் பார்த்தேன். என்னோட கனவு வந்து நேரடியா நடக்கிறதையும் அம்மா காட்டுவா. நேர்ல என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது, அதையும் கனவுல காட்டுவா. அதோட ஏதாவது ஒரு சூட்சம ரகசியமும் ஒண்ணு வச்சிருப்பா. அந்த மாதிரி இந்த தேவாமிர்த டேஸ்ட், அந்த கஞ்சி கலையும் அத வந்து நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து எத்தனையோ கஞ்சி கலையம் எடுத்துட்டேன். ஆனா அந்த முதல் கஞ்சி கலையத்துல இருந்த அந்த டேஸ்ட் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பார்க்கல. மத்த எந்த ஒரு மன்றத்திலயுமே நான் பார்க்கல. அந்த ராமேஸ்வரம் மன்றத்துல அம்மா அந்த கனவுனால கொடுத்த அந்த கஞ்சிக்கலையும் அவ்வளவு ஒரு அமிர்தம், தேவாமிர்தம். அது மட்டும் இல்லாம மருவத்தூர்ல போடுற அன்னதானம் தேவாமிர்தம்ன்றத என் கனவுல வந்து எனக்கு உணர்த்திட்டு போனா. இது வந்து கனவு மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் அருள்வாக்கு கேட்கறதுக்காக மருவத்தூர்ல அருள்வாக்கு சொல்றாங்கன்னு தெரியும். ஆனா அடிகளார் அம்மா சொல்றாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது. அது எப்படி வந்ததுன்னா, அதுவும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கனவு வருது. கனவுல வந்து ஒரு கருவறைக்குள்ள இருந்து அம்மா வெளியே எல்லாரும் செவ்வாடை போட்ட சக்திகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. 2 கருவறை இருக்கு. அதுல ஒரு கருவறைக்கு முன்னாடி நிறைய பேர் சக்திகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஜென்ஸ் சக்திகள் எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு ஓரமா அப்படி சைட்ல நிக்கிறாங்க. இப்ப மருவத்தூர்ல கரெக்டா சொல்லணும்னா பங்காரம்மா இருக்கிற இடத்துல பங்காரம்மா கருவறைக்கு வெளியே தான் நான் அந்த கனவு பார்த்தது. ஆனா எனக்கு அது கனவுல பார்க்கும்போது தெரியல. நேர்ல 2-3 தடவை போனதுக்கு அப்புறம் தான் அது எந்த இடம்ன்றதே எனக்கு புரிஞ்சுச்சு. அப்போ வந்து அங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு அம்மா வர்றாங்க. கனவுல சொல்றாங்க அம்மா வர்றாங்க, அம்மா வராங்க, ஆதிபராசக்தி வருது, அருள்வாக்கு சொல்ல போகுது அப்படின்ட்டு. அப்ப நான் கனவுல அப்படியே முழிக்கிறேன். முழிச்சுட்டு அம்மா வருதா, ஆதிபராசக்தி வருதா, அருள்வாக்கு சொல்லுமா, அம்மானா எப்படி வரும், ஆதிபராசக்தி எப்படி வரும், பெண் ரூபத்துல வருமா, இல்ல எந்த மாதிரி ரூபத்துல வரும், பெண்ணா இருந்தா உயரமா அழகா இருக்குமா, எப்படி சேலை கட்டியிருக்கும், என்ன மாதிரி கையில பொருள் எல்லாம் வச்சுட்டு வரும், எத்தனை கைகள் இருக்கும், மானிட ரூபத்துல வருமா, இல்ல வேற மாதிரி வருமா, இப்படின்னு 1008 கேள்விகள். அப்ப எல்லாரும் சொல்றாங்க அம்மா வர்றாங்க, அம்மா வர்றாங்க, அருள்வாக்கு சொல்றாங்க, அருள்வாக்கு சொல்றாங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, நான் அப்படியே கூர்மையா பாத்துட்டு இருக்கேன். நான் எப்படின்னா இந்த இப்ப இருக்கிற அடிகளார் அம்மாவுடைய கருவறைக்கு லெப்ட் சைட்ல நம்ம சப்தகணிகள் சைட்ல நிக்கிறேன். சப்தகணிகளுக்கு இந்த பக்கம் நிக்கிறேன் நானு. எல்லாரும் அங்கிட்டு முன்னாடி எல்லாரும் நிக்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க செவ்வாடை சக்திகள் எல்லாரும். ஆண்கள் மட்டும் இப்படி 2 வரிசையில நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அப்போ அந்த கருவறைக்குள்ள இருந்து வெள்ளை கலர்ல 5 தலை நாகம் உள்ளக்க இருந்து வெளியே வருது என் கனவுல. உள்ள இருந்து வெளியே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தலையோட தான் வருது. வந்து சட்டுன்னு விரிச்சு 5 தலையும் விரிச்சு என் சைட்ல அப்படியே திரும்பிருச்சு. நான் இந்த பக்கம் நிக்கிறேன், அம்மா வருது, அங்கிட்டு வர்றாங்க, வந்து அப்படி என் பக்கம் திரும்பிருச்சு. திரும்பிட்டு என்னை பார்த்து உனக்குத்தான் அருள்வாக்கு சொல்லணும், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா நான் அப்படியே பாக்குறேன். இன்னும் 5 தலை பாம்பு இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த பாம்பு அருள்வாக்கு சொல்ல போது, அதுவும் எனக்கு அருள்வாக்கு சொல்லுதுன்னு என்னைய கூப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை ஆட்டுறேன், வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நான் ஆட்டிட்டு இருக்கேன். அவங்க அது என்னை பார்த்து திரும்பிட்டு வா உனக்கு தான் அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. அப்ப அங்க இருந்து ஒரு சக்தி வந்து இப்படி கைய வச்ச மணிக்கு விருன்னு ஓடியாடுறாங்க. குனிஞ்ச மணிக்கு ஓடியாந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, சக்தி உங்களுக்கு தான் அம்மா அருள்வாக்கு சொல்லணுமா, உங்களதான் வர சொல்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே நான், நீங்க வேற பாம்பு அருள்வாக்கு சொல்லுதுன்னு கூப்பிடுறீங்க, பாம்பு வேற பேசுது, அது இவ்வளவு பெருசா வேற இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய ஆட்டுறேன், மண்டையை ஆட்டுறேன். ஆனா என் காலு அதை நோக்கி போயிட்டே இருக்கு. இப்படி ஒரு கனவு. இந்த கனவு கண்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து என்னைய மருவத்தூர் கூட்டிட்டு வராங்க. எங்க அம்மா அப்பா நானு 3 பேரும் மருவத்தூர் வர்றோம். மருவத்தூர் வந்து பாத பூஜை, அடிகளார் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி அருள்வாக்கு கேட்கறதுக்காக கூட்டிட்டு வராங்க. எங்க அம்மாவுடைய இஷ்டம் தான் இதெல்லாம். ஏன்னா நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறதுனால எனக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்திருக்காங்க போல. மாப்பிள்ளை சொந்தத்துல அமையுமா இல்ல அந்நியத்துல அமையுமா அப்படின்னு கேட்கறதுக்காக எங்க அம்மா மனசுல நினைச்சிட்டு எங்களை கூட்டிட்டு வராங்க. வந்தோடனே பாத பூஜை பண்ணோம். அம்மாவுக்கு கால்ல தண்ணி ஊத்தி கழுவி பொட்டு சந்தனம் வச்சு பூ போட்டு சூடம் காட்டி நல்லா பாத பூஜை பண்ணோம். அம்மா வந்து ஒரு கையில சின்னத்துல அப்படி வச்சுட்டாங்க, ஒரு கையை அப்படி மூக்குல வச்சுட்டாங்க. வச்சுட்டு அழகா சொன்னாங்க எங்களுக்கு அருள்வாக்கு. எடுத்தோடனே அம்மா சொன்ன வார்த்தை, சொந்தத்தில் மாப்பிள்ளை அமையும், உன் சொந்த பந்தத்தை நம்பாதே அப்படின்னு எங்க அம்மாவுக்கு தான் சொன்னாங்க. ஏன்னா எங்க அம்மா தானே பாத பூஜை பண்ண வந்திருக்கிறது. அதனால எங்க அம்மாவை பத்தி தான் சொன்னாங்க எல்லாமே. உன் சொந்த பந்தத்தை நம்பாதே, குடுக்கல் வாங்கல் நஞ்சை புஞ்சை எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு முறை அமாவாசைக்கு வந்துட்டு போ அப்படின்னு கடன்னு சொல்லிட்டாங்க.